பேசுறதுக்கு பயமாக தான் இருக்கு. ஆனால் இவ்வளோ கிட்டக்க வந்து பேசுறதுக்கும் ஜாலியாக இருக்கு. நேத்து கவினோட மாஸ்க் படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படம் டே 1 கலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இது இல்லாம ஐஸ்வர்யா ராஜேஷும் அர்ஜுனும் நடிச்ச தீயவர் குலை நடுங்க, மிடில் கிளாஸ் அப்படிங்கிற படம், அப்புறம் வந்து பூர்ணிமா ரவி அவங்க நடிச்ச பிக் பாஸ் ஃபேம் அவங்க நடிச்ச எல்லோ அப்படிங்கிற படம், இன்னும் சில படங்கள் நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. சின்ன தாய் அப்படிங்கிற படத்துல இருந்து நான் ஏரிக்கர மேல் இருந்து அப்படிங்கிறதுலயே சேட் வெர்ஷன். ஸோ அந்த ஃப்ரேமை பார்த்தோன்னா நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அந்த பாட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டு அப்பவே செம்மையா இருக்கும். ஆனா இப்போ 2-3 வருஷமா இந்த பாட்டு வந்து சோசியல் மீடியால பெருசா எல்லாராலையும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு பாட்டா இருக்கு. உங்க எத்தனை பேருக்கு இந்த பாட்டு ஃபேவரட்னு சொல்லுங்க. ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் தோனி SM, மது மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறவங்க, சுபாஷ், ராஜு, சர்வின், கோகுல்ராஜ், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூவை நான் போட்டோஸ் மட்டும் போட்டிருக்கேன். அது என்ன படம் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா இதை நான் ஃபேஸ்புக்ல பார்த்தேன். இந்த மாதிரி கேஸ்ட் அண்ட் க்ரூவை போட்டு ஹீரோ, ஹீரோயின், ப்ரொடியூசர் அதை பார்த்தோன்னே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப ஈஸியான ஆன்சரா தான் இருக்கும். ஆனா நான் அப்படி ஈஸியா கொடுக்கல, கஷ்டமா தான் கொடுத்துருக்கேன். இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூவை வச்சு இது என்ன படம் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். அது எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சிசு அப்படிங்கிற படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டே பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தது. இப்போ செகண்ட் பார்ட்டு சிசு ரோட் டு ரிவெஞ்ச் அப்படிங்கிற படம் டே 1 இந்தியாவில் 58 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் வந்து $2.6 மில்லியன், அதாவது 23 கோடி கிட்ட. இந்த படத்தோட பட்ஜெட்டே கம்மி தான், $12 மில்லியன், 107 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட்லேயே பெரிய கலெக்ஷன் எடுக்கும்னு நம்பலாம். அப்புறம் ரொய் ரொய் பினாலே அப்படிங்கிற அசாமிஸ் திரைப்படம் டே 22 இந்தியாவில் 40 லட்சம், டோட்டலா 28 கோடியே 34 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, 5 கோடி பட்ஜெட். லாலோ அப்படிங்கிற குஜராத்தி திரைப்படம் நேற்று ஹிந்தி படங்களே 2 படம் பெரிய படம் வந்திருக்கு. அதை தாண்டி இந்த படம் இவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு. நேற்று 43வது நாள் இந்தியாவில் 2 கோடியே 21 லட்சம், டோட்டலா 77 கோடியே 42 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, 7 கோடி பட்ஜெட். அப்புறம் தே தே பியார் தே 2 இந்த படத்தோட டே 8 இந்தியாவில் 2 கோடியே 44 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 95 லட்சம். ஸோ இந்த படம் இதுவரையும் 8 நாள்ல டோட்டலா 63 கோடியே 41 லட்சமும், உலகம் முழுக்க 80 கோடியே 56 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, 100 கோடி பட்ஜெட். அப்புறம் மஸ்தி 4 இந்த படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு ஹிந்தியில. டே 1 இந்தியாவில் 2 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 10 லட்சம், 50 கோடி பட்ஜெட். அப்புறம் 120 பகதூர் அப்படிங்கிற படம் இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் இந்தியாவில் 2 கோடியே 58 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 74 லட்சம், 85 கோடி பட்ஜெட். பெரிய செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ வரப்போற நாட்கள்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் 12A ரயில்வே காலனி அப்படின்னு தெலுங்கு படம். இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானால 80 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி. அப்புறம் மலையாளம்ல வந்து பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்களோட நடிப்புல வந்த விலாயத் புத்தா அப்படிங்கிற படம் டே 1 கேரளால 1 கோடியே 82 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 15 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, 8 கோடி பட்ஜெட். படம் வசூலாகிறத நம்ம ட்ரேட் நம்பரை வச்சு கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு ட்ராக் பண்றோம். எவ்வளோ டிக்கெட் சேல் ஆயிருக்கு, எவ்வளோ ஷோஸ் போயிருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் இந்த கலெக்ஷன் எல்லாமே நம்ம சொல்றோம். இதை தாண்டி பட்ஜெட் அப்படிங்கிறது இது எதுவுமே இந்த ட்ராக்லாம் கிடையாது. அது ஒரு சோர்சஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது. மேபி அந்த சோர்ஸ்ல இருந்து வர்றது ஒருவேளை தப்பா இருக்கும் பட்சத்துல ஃபியூச்சர்ல மாறலாம். அப்புறம் எக்கோ அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படம் டே 1 கேரளால 88 லட்சம், உலகம் முழுக்க 98 லட்சம், 5 கோடி பட்ஜெட் இந்த படத்துக்கு. ஸோ தமிழ் படங்கள்ல இந்த வாரம் ரிலீஸ் ஆன படமா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படமா இருக்கட்டும், இந்த படங்களோட வசூல் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, லைக் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரியோராஜ் அவர்களோட ஆண் பாவம் பொல்லாதது நேத்து 22வது நாள் தமிழ்நாட்டில் 15 லட்சம், உலகம் முழுக்க 16 லட்சம், 22 கோடியே 28 லட்சம் தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 23 கோடியே 87 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு, 5 கோடி பட்ஜெட். அப்புறம் ஆரோமலை அப்படிங்கிற படம் நேற்று 15வது நாள் தமிழ்நாட்டில் 4 லட்சம், உலகம் முழுக்க 5 லட்சம், டோட்டலா 3 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, உலகம் முழுக்க 4 கோடியே 25 லட்சம் பட்ஜெட்.
அப்புறம் கும்கி 2 நேத்து 8வது நாள் எவ்வளவு வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 28 லட்சம், உலகம் முழுக்க 29 லட்சம். 2,49,00,000 தமிழ்நாட்டுல, 2,63,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 7,50,00,000 இந்த படத்தோட பட்ஜெட். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் டே ஒன்னுக்கும் இப்ப இருக்க கலெக்ஷனுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அதை தான் நம்ம சொல்றோம். ஆனா இந்த படம் வெற்றி படமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கானா அது இல்ல. ஸோ மோஸ்ட்லி இந்த படம் லாஸ் வெஞ்சரா தான் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது பத்தாது. இந்த படம் குறைஞ்சது வசூல் ரீதியா ஒரு 7,5 கோடி 8 கோடி கிட்டயாவது வசூல் பண்ணணும். அப்பதான் இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையும். அது பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் காந்தா நேத்து ஒரு பெரிய டிராப்புங்க, பயங்கர டிராப்பு. ஆக்சுவலா தமிழ்நாட்டுல இந்த படம் 28 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 44 லட்சம். ஆந்திரா தெலுங்கானால கிட்டத்தட்ட 7 லட்சம் கிட்ட தான் வசூல் பண்ணியிருக்கு. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, மற்ற கேரளா, கர்நாடகா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இதெல்லாம் சேர்த்து, அப்புறம் ஓவர்சீஸ்லாம் சேர்த்து, எல்லாத்தையும் சேர்த்து தான், தமிழ்நாடு எல்லாத்தையும் சேர்த்து தான் 44 லட்சம். ஸோ டோட்டலா 9 கோடியே 86 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 34 கோடியே 93 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். நேற்று பயங்கர டிராப்புங்க, பெரிய டிராப்பு. அப்புறம் பூர்ணிமா ரவி அவர்களோட எல்லோ அப்படிங்கிற படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டே ஒன் டோட்டலா 2.5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 3.5 கோடி பட்ஜெட். மேபி செகண்ட் டே தேர்ட் டே ஒரு பெரிய பிக்கப் இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற படம் நேத்து டே ஒன் தமிழ்நாட்டுல 27 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 28 லட்சம், 4 கோடி பட்ஜெட். ஸோ இது கூட எனக்கு தெரிஞ்சு ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கு. தீயவர் குலை நடுங்க அப்படின்னு அர்ஜுன் ஐஸ்வர்யா ராஜேஷ் படம் டே ஒன் தமிழ்நாட்டுல 14 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 15 லட்சம், 7 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். அப்புறம் கவின் அவர்களோட மாஸ்க் திரைப்படம் நேத்து டே ஒன் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 1 கோடியே 30 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 40 லட்சம், 12 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். எனக்கு தெரிஞ்சு டே ஒன் இது ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் தான் நான் சொல்லுவேன். நான் கூட ஒரு 1.6 1.7 எதிர்பார்த்தேன். அதாவது 1 கோடியே 70 லட்சம் கிட்ட எதிர்பார்த்தேன் நேற்று அட்வான்ஸ் புக்கிங்கை வச்சு, நேற்று லைவ் கலெக்ஷனை வச்சு. ஸோ இன்னைக்கு இது இன்க்ரீஸ் ஆகுதா, சாட்டர்டே சண்டே இன்க்ரீஸ் ஆகி ஒரு பெரிய நம்பர் வரப்போதா, பெரிய பூம் நடக்க போதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இதுல எந்த படத்தை நீங்க பார்த்துட்டீங்க? மாஸ்க், தீயவர் குலை நடுங்க, மிடில் கிளாஸ், எல்லோ, அப்புறம் ஹிந்தியில சில படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. மலையாளம்ல நேற்று எக்கோலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சில பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. இந்த படங்கள்லாம் டே ஒன் பர்ஃபார்மன்ஸ். இப்போதைக்கு சில படங்கள் சுமாரா இருக்கு, சில படங்கள் நல்லாவே இருக்கு. ஆனா இது சாட்டர்டே சண்டே ஒரு பெரிய பிக்கப் இருக்குதா, சில படங்கள் பெரிய வசூல் எடுத்தது ஹோல்டு பண்ணி வச்சிருக்குதாங்கிறத நாளைக்கு வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்ப்போம். இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.